எம்கே டென் நியூஸ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு உலக மேப்ல பார்த்தோம்னா இந்தியாவோட எல்லைகளானது சாதாரணமா நிலப்பரப்போட முடிகிறது கிடையாதுங்க. பிரிட்டன் அரசியல் விவாதங்கள்ல இருந்து வங்கதேசத்தோட உறவுகள் வரைக்கும் பல விஷயங்கள்ல இந்தியா தொடர்பான செய்திகளானது தினம் தினம் வந்துகிட்டே தாங்க இருக்கு. இப்படி சர்வதேச அரசியல்ல இந்தியாவோட பங்கானது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருதுன்னு சொல்லி நிபுணர்கள் சொல்றாங்க. ஆனா இந்த உலக சதுரங்க ஆட்டத்துல இந்தியாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? ஒரு பக்கம் லண்டன் தெருக்களில் ஒலிக்கக்கூடிய இந்தியர்களோட குரல், இன்னொரு பக்கம் சீனா மாதிரியான நாடுகள் செய்யக்கூடிய முதலீடுகள். இந்த முதலீடுகளால் இந்தியாவில் ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றங்கள், இப்படி சர்வதேச அரசியல்ல நடக்கக்கூடிய அதிரடி மாற்றங்களை பத்தி தாங்க இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆகவே நண்பர்களே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. ஏன்னா இந்த மாற்றங்கள் இந்தியாவோட நேரடி தொடர்பை கொண்டிருக்கு. முதல்ல நாம பார்க்க போறது பிரிட்டனை பத்தி தாங்க. இன்னைக்கும் பிரிட்டன்ல மருத்துவம், தொழில்நுட்பம், பிசினஸ் அப்படின்னு சொல்லி பல துறைகள்ல இந்தியர்கள் முக்கியமான பங்கை ஆட்டிட்டு வராங்க. பிரிட்டனோட மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களின் எண்ணிக்கையானது ரொம்ப ரொம்ப குறைவுதாங்க. இருந்தா கூட பல முக்கியமான துறைகள்ல அவங்களோட உழைப்பும் அர்ப்பணிப்பும் கவனிக்கப்படுதுங்க. உதாரணத்துக்கு அங்க இருக்கக்கூடிய தேசிய சுகாதார சேவையை நாம எடுத்துக்கலாங்க. அங்க வேலை பார்க்கக்கூடிய டாக்டர்கள், நர்ஸ், மருத்துவ ஊழியர்கள்ல இந்தியாவை சேர்ந்தவர்களும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களும் முக்கியமான துறைகளில் வேலை பார்த்து வராங்க. மருத்துவத்துறை மட்டும் கிடையாதுங்க. ஐடி, ஃபைனான்ஸ், பிசினஸ் மாதிரியான துறைகள்லையும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த நிபுணர்கள் வேலை பார்த்து வராங்க. நண்பர்களே, சில தகவலின்படி பிரிட்டன்ல இந்திய வம்சாவளியை சேர்ந்த குடும்பங்கள் முன்னேறிய சமூகமா பார்க்கப்படுதுங்க. கல்வியாகட்டும், தொழிலாகட்டும், வருமானம் ஈட்டும் திறமையாகட்டும், அவங்க முன்னேறிய சமூகமா தாங்க பார்க்க போறாங்க. ஆனா நண்பர்களே, இந்த விஷயத்துக்கு பின்னாடி இன்னொரு பக்கமும் இருக்குங்க. பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் பல வருஷமா குடியேற்றம் பத்தின விவாதமானது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குங்க. இதை பத்தி பேசும்போது ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா மாதிரியான பல நாடுகள்ல இருந்து வரக்கூடிய திறமையான டாக்டர்கள், இன்ஜினியர்கள் பிரிட்டன்ல இருக்கக்கூடிய பணியாளர் பற்றாக்குறையை தீர்க்க உதவி செய்யறாங்கன்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்றாங்க. ஆனா இன்னொரு தரப்போ, வெளிநாடுகள்ல இருந்து அதிகப்படியான மக்கள் பிரிட்டன்ல வந்து குடியேறும் போது இங்க வீட்டு வசதி, மருத்துவம், அப்புறம் பொது சேவைகள்ல அழுத்தம் அதிகமாகும். ஆகையால குடியேற்ற விதிகள்ல கட்டாயம் மாற்றம் தேவைன்னு சொல்லி அவங்க தங்களோட தரப்பு நியாயத்தை முன்வைக்கிறாங்க. ஒவ்வொரு நாடும் அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்றபடி தங்களோட விசா தொடர்பான விதிமுறைகளை தொடர்ந்து மாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. இதை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். ஆகையால ஒரு பக்கம் இந்திய மக்களோட பங்களிப்பு பத்தி அதிகமா பேசப்பட்டாலும் கூட, பிரிட்டனோட புதிய விசா விதிகள் அங்க படிக்கவும் வேலை பார்க்கவும் ஒரு மக்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். நண்பர்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திறமையானவர்கள் ஒரு நாட்டுக்கு குடியேறுவது உண்மையிலேயே அந்த நாட்டுக்கு பலமா அல்லது பலவீனமா? உங்களோட கருத்தை அவசியம் கீழே எழுதுங்க. சரி நண்பர்களே, மத்திய கிழக்கு பகுதியில் நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் பத்தி அடுத்து பார்க்கலாம். கடந்த சில வருடங்களாவே இந்த பகுதியில நிறைய மாற்றங்கள் தொடர்ந்து நடந்து வருதுங்க. அதுல அதிகமா பேசப்பட்ட விஷயம் தாங்க 2020 நடந்த ஆப்ரஹாம் உடன்படிக்கை. இதன் மூலம் இஸ்ரேலுக்கும் சில அரபு நாடுகளுக்கும் இடையே இருந்த உறவுல சில முக்கியமான மாற்றங்கள் நடந்தது. இந்த நாடுகளுக்கு நடுவே உறவையும் வர்த்தகத்தையும் அதிகப்படுத்துறதாங்க இந்த உடன்படிக்கையோட முக்கியமான நோக்கமாவே இருந்துச்சு. ஆனா எல்லா நாடுகளும் இந்த உடன்படிக்கையை ஒரே மாதிரி பார்க்கலைங்க. உதாரணத்துக்கு நம்ம பாகிஸ்தான் எடுத்துக்கலாம். இஸ்ரேலோட உறவு வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது பல வருஷமா பாகிஸ்தான்ல ஒரு விவாதமா தாங்க இருந்து வருது. ஏன்னா பாலஸ்தீன பிரச்சனை மற்றும் அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை காரணமா கண்டிப்பா இது அவங்களுக்கு ஒரு எளிமையான விஷயமா இருக்காது. இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை தாங்க இந்தியாவோட அணுகுமுறையானது பல நாடுகளால் கவனிக்கப்படுது. இந்தியா ஒரு பக்கம் இஸ்ரேலோட பாதுகாப்பு, தொழில்நுட்பம் மாதிரியான துறைகள்ல நல்ல உறவு வச்சிருக்குங்க. அதே மாதிரி சவுதி அரேபியா, துபாய் மாதிரியான மத்திய கிழக்கு நாடுகள்ல வர்த்தகம், எரிசக்தி மாதிரியான துறைகள்ல நல்ல உறவை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. பாலஸ்தீன விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா தன்னோட பழைய நிலைப்பாட்டை தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க. அதாவது நண்பர்களே, மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த உலக அரசியல் சூழல்ல எல்லா நாடுகளோடும் ஒரு சமநிலையான உறவை வைக்கணும் தான் இந்தியா தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு வராங்க. இப்படி மத்திய கிழக்கு பகுதியில மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் தெற்கு காசகஸ் பகுதியிலையும் இந்தியா பத்தின ஒரு பேச்சானது அடிபடுது. உலக வரைபடத்துல பலருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான பகுதி தாங்க தெற்கு காசகஸ். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நாடான அர்மீனியா சமீப காலமா இந்தியாகிட்ட இருந்து பல பாதுகாப்பு உபகரணங்களை தொடர்ந்து வாங்கிட்டே இருக்குங்க. ஆனா கேள்வி என்னன்னா, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய அர்மேனியா ஏன் இந்தியாவை தேர்வு செய்யுது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல அர்மேனியா, அஜர்பைஜான் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே நகோர்னோ
கரபக் பகுதியை வச்சு தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க. இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா ஆர்மேனியா தன்னோட பாதுகாப்பை பலப்படுத்தும் சூழ்நிலைக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை தாங்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பினகா ராக்கெட் சிஸ்டம், சுவாதி ரேடர் மாதிரியான பாதுகாப்பு உபகரணங்களை ஆர்மேனியா வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஆர்மேனியாவுக்கு மட்டும் கிடையாதுங்க, இந்தியாவுக்கும் ஒரு முக்கியமான மாற்றத்தை காட்டுது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல அதிகப்படியான பாதுகாப்பு உபகரணங்களை வெளிநாடுகள்ல இருந்துதாங்க இறக்குமதி செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு தன்னோட தயாரிப்புகளை மற்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயத்துல இந்த பகுதியில நடக்கக்கூடிய அரசியலும் கொஞ்சம் சுவாரஸ்யமானது. அஜர்பைஜானுக்கு துருக்கி மாதிரியான நாடுகளோடு நெருக்கமான தொடர்பு இருக்குங்க. இன்னொரு பக்கம் ஆர்மீனியா இந்தியா மாதிரி பல நாடுகளோடு தொடர்ந்து உறவை வலுப்படுத்திட்டு வருது. அடுத்தடுத்து வரும் காலங்கள்ல இந்தியா ஆர்மீனியா இடையேயான உறவானது எந்த திசையை நோக்கி போகும் அப்படிங்கிறத நாம பொறுத்து இருந்துதாங்க பார்க்கணும். நண்பர்களை அடுத்ததா வங்கதேசம் பத்தின ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. உண்மையை சொல்லணும்னா வங்கதேசம் அப்படிங்கிறது ஒரு சின்ன நாடு தாங்க. ஆனா இந்தியாவுக்கு, குறிப்பா வடகிழக்கு மாநிலங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான நாடா பார்க்கப்படுதுங்க. ஏன்னா இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே வெறும் எல்லை மட்டும் கிடையாதுங்க, பல வருஷமா வர்த்தகம், போக்குவரத்து, கலாச்சாரம் சொல்லி ஒரு நெருக்கமான உறவு இருக்குங்க. ஆனா சமீப காலமா அங்க ஒரு புதிய விஷயம் பத்தி பேசப்பட்டு வருதுங்க. அது என்னன்னா, வங்கதேசத்துல சீனாவோட முதலீடுகள் தொடர்ந்து அதிகமாயிட்டே இருக்கு. குறிப்பா தீஸ்தா நதி தொடர்பான திட்டங்கள்ல சீனா தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருவது பலரோட கவனத்தையும் ஈர்த்திருக்குங்க. இந்தியாவோட எல்லைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியில சீனா தன்னோட செல்வாக்கு அதிகப்படுத்த முயற்சி செஞ்சா இந்தியா அதை பார்த்துட்டு அமைதியா இருக்காதுன்னு சொல்லி விமர்சகர்கள் சொல்றாங்க. நண்பர்களே, இதன் காரணமாக தான் வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வையும் இந்தியா தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வருதான். வங்கதேசம் ஒரு பக்கம் இந்தியா ஒருநான உறவை வலுப்படுத்த தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்குங்க. அதே மாதிரி சீனா மாதிரியான நாடுகளையும் பொருளாதார தொடர்புகளை வளர்க்க அது முயற்சி செய்யுது. ஆகையால இந்த நதிநீர் திட்டத்தை நம்ம சாதாரண திட்டமா பார்க்க முடியாதுங்க. எதிர்காலத்துல இந்தியா, வங்கதேசம் மற்றும் பிற நாடுகளோட உறவு எந்த திசையில போக போகுது அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாதாங்க இது பார்க்கப்படுது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க.